இருக்கும் பேராட்டக்காரன் என்ற சிந்தனையை நாம் அனைவரும் விழிப்போடு நாம் அகமகிழ உள்வாங்கிக் கொள்ள எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் உறுதுணையாக பாதுகாப்பாக வழி நடத்துவதாக முடியுமாக வாழ்க வளமுடன். வாழ்க. அன்பானவர்களே, இன்று ஒளி வீசும் கார்த்திகை திருநாள், தீபத் திருநாள். இந்த கார்த்திகை தீபத் திருநாளில் மாலை 6:30க்கு இங்க 13 பேர் சேர்ந்திருக்கோம். நம் அறிவின் ஒளி பிரகாசமாக எரிவதற்காக குரு நம்மை அனைவரையும் இணைத்திருக்கின்றார். ஏன்னா பெண்கள் நிறைய பேர் கலந்திருக்கோம். அது இட்ஸ் நாட் ஈஸி. 6:30க்கு நாம் எல்லாம் அந்த பண்டிகையை தாண்டி இங்க இணையறோம்னா, பட் அதை கடந்து இங்க 11 பேர் நம்ம இணைஞ்சிருக்கோம்னா குரு நம்மளை இணைச்சிருக்காரு. சோ குருவுக்கு மனமார்ந்த இப்பிறப்பும் ஈரேழு பிறப்பும் குருவுக்கே அர்ப்பணம். வாழ்க வளமுடன். நன்றிகள் கூறி வாழ்க வளமுடன். பேராட்டக்காரன். சமீபமா ஒரு 5 நாள் முன்னால என்னோட மகளோட திருமணம் நடந்ததுங்க. பேராட்டக்காரனின் தரிசனங்களை குரு காட்டினார். ஒவ்வொரு இடத்துலயும், ஒவ்வொரு அசைவிலையும். இது இந்த வாழ்க்கை நம்முடையது. நான் இந்த வாழ்க்கைய வாழ்றேன். நான் தாயாக இருக்கின்றேன். நான் மனைவியாக இருக்கின்றேன். நான் இப்போ மாமியாராக மாறுகின்றேன். சம்பந்தியாக இருக்கின்றேன். இதெல்லாம் கடந்து இறைவன் தான் நானாக இருக்கின்றான். இறைவன் தான் எல்லாவற்றையும் ஆக்கவும் அசைத்துக் கொண்டிருக்கின்றான். ஈதன்றி இந்த உலகில் வேற ஏதும் கிடையாது. காண்பவை அத்தனையும் இறைவனும் திருக்கூத்தை அன்றி வேற ஏதும் கிடையாது என்ற சத்தியத்தை உணர்த்தியதுதான் இந்த திருமணம். ஒவ்வொரு அசைவிலும் குரு இல்லைன்னா அதை உணர்ந்திருக்க முடியாது. குரு இல்லைன்னா அதை உணர்ந்திருக்க முடியாது. ஒரு வழியாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு நிறைவாக உணர்ந்த ஒன்றை கடந்து செல்லும் போது அங்க இறை தரிசனத்தை மட்டுமே காணுகின்றோம் என்றால், அப்போ குரு எவ்வளோ நமக்குள்ளே கலந்து நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும், நம்ம சுத்தி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சுட்டி காட்டுறார். எந்த நிகழ்ச்சியில் இருந்தாலும், ஒரு திருமணத்தில் இருந்தாலும், ஒரு லௌகீக உலகில் எத்தகைய சூழலில் இருந்தாலும், இதையெல்லாம் கடந்து உள்ளே இயக்குவது இறைவனன்றி வேறேதும் இல்லை என்ற சத்தியத்தை குரு ஒவ்வொரு நிலையிலும் இருந்து உணர்த்துகின்றார். அப்போ குரு நமக்கு சுட்டிக்காட்டி இதை உணர்த்துறாருன்னா, நம்ம எல்லாம் பாக்கியசாலிகள். நம்ம எல்லாம் பாக்கியசாலிகள். ஏன்னா எத்தனை கோபங்கள், அழுகைகள், கவலைகள். ஒரு திருமணம்னா சும்மா இல்லை இல்லைங்களா? சந்தோஷம், பேரானந்தம், இது எல்லாமே கலந்ததுதான் ஒரு திருமணம். அப்படி இருக்கும்போது இது எல்லாத்திலும் இது ஏன் நடந்தது? ஒரு கவலையாக தோன்றிய ஒன்று கடந்து கடந்து பார்க்கும்போது அது ஒரு தெய்வ தரிசனம் தெரிகிறது. அப்போ இப்பிறவில எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும், எத்தகைய பேரின்பம் இருந்தாலும் அது ஆழ்ந்து உள்ள கூட்டி சென்று இது இறை செயலன்றி வேற ஏதும் கிடையாது அப்படின்னு நம்ம காட்டுறாருன்னா, நம்மளாம் யாருன்னா பாக்கியசாலிகள். நம்ம எல்லாம் பாக்கியசாலிகள் இல்லைங்களா? அப்போ இததான் குரு நம்மளா எவ்ளோ பாக்கியசாலிகள். குரு நம்ம கூட இருந்து ஒவ்வொரு அசைவையும் சுட்டி காட்டுறாரு. இல்லைங்களா? சோ நம்ம அது நன்றி உணர்வோட வேதாத்திரித பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்ற நினைவோடு தான் இந்த தலைப்பை நம்ம இங்க பகிர்கின்றோம். குரு அருள் பரிபூர்ணமாக எழுந்தருள. இப்போ இந்த பேராட்டக்காரன் அப்படின்னு சொல்லும்போது, அங்க ஒரு கவி கண்டிப்பா நமக்கு எட்டி பாக்குதுங்க. குருவோட கவி. இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு எங்கும் எல்லா ஜீவன்களும் எடுத்தாடும் காய்கள். பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான், தெரிவான் அருள்வான். பிழையின்றி தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் உலகில். யார் அந்த பேராட்டக்காரன்? என்னை கேட்காமல், என் அனுமதி இல்லாமல் என்னை அசைத்துக் கொண்டிருக்கும் பேராட்டக்காரன் யார்? நம்ம பெர்மிஷனே கேட்கறது இல்லைங்க. இல்லைங்களா? உத்தரவின்றி உள்ளே வா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்போ யார் அது உத்தரவு இல்லாம உள்ள வர்றது? யார் என்ன அசைக்கிறது? என் பெர்மிஷன் இல்லாமலா?
எந்த ஆற்றல் ஒன்று எங்கும் நிறைந்துள்ளதோ, எல்லாம் அறிந்துள்ளதோ, யாவுமாக உள்ளதோ, அத்தகைய பேராற்றல் தான் அந்த இறைவன். அந்த அறிவு. இல்லைங்களா? அந்த பேரறிவு. நான் தாயின் கருவில் உதித்த நாள் தோன்றிய அந்த க்ஷணம் முதல் இன்று வரை என் தாய் என்னை மறந்தாலும், என் தகப்பன் என்னை மறந்தாலும், கட்டிய கணவர் என்னை மறந்தாலும், பெற்ற குழந்தைகள் என்னை மறந்தாலும், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீகாந்தால் வாழ்க என்ற நிலையில் என்னுள் இரண்டற கலந்து சாமிஜி சொல்லுவாருங்க, இழைத்துளியில் பாவாய் நூலாய் பின்னியுள்ளான். இல்லைங்களா? அப்போ நமக்குள்ள எப்படி இறைவன் கலந்திருக்காங்க? இழைத்துளியில் பாவாய் நூலாய் இருப்பது போல் பின்னியுள்ளான். அப்போ எது உண்மையான சுதந்திரம்? எது உண்மையான சுதந்திரம்? என்னை பெற்றவர் யார்? நான் அறிந்து கொள்வது. என்னை ஈன்றவர் யார்? அந்த அறிந்து கொள்ளக்கூடிய உரிமை, சுதந்திரம் எனக்கு இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. அப்போ குரு நமக்கு என்ன பண்ணியிருக்காருங்க? நம்ம ஆன்மாவுக்கு சுதந்திரம் குடுத்திருக்காரு. நம்ம ஆன்மாக்கு தீட்சை வாங்கின நாள்ல இருந்து சுதந்திரம் கிடைச்சிருக்கு. நாம யாரு? எங்கிருந்து வந்தோம்? இறைவன் எனப்படுவது யாது? அந்த ஆற்றல் எவ்வாறு நம்ம இயக்கிக் கொண்டிருக்கின்றது? ஒவ்வொரு அசைவிலும் அந்த ஆற்றலோட தன்மை என்ன? இது எல்லாமே குடுத்திருக்கும்போது, இந்த வாழும் நாம் ஒவ்வொரு நொடியில் பரிபூரண ஆன்ம சுதந்திரம் பெற்றுவிட்டோம். பரிபூரண ஆன்ம சுதந்திரம் நாம் அனைவரும் பெற்றுவிட்டோம். அப்போ அந்த பேராட்டக்காரன் செயல் என்ன? என்னை நீக்கமற நிறைந்துள்ள பேராற்றல் என் செல்களூடே பாவாய் நூலாய் இணைந்திருப்பது போல் பின்னி உள்ள அந்த பேராற்றல் ஆனது என்னை எவ்வாறு இயக்கிக் கொண்டிருக்கின்றது? நம்ம அனைவரையும் எவ்வாறு இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று அறியும் போது, அந்த பேராற்றல் ஆனது இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு எல்லா ஜீவனும் எடுத்தாடும் காய்கள். செஸ்ல ஒரு கண்டிஷன்ஸ். ராஜா இப்படிதான் நகரணும். ராணி இப்படிதான் நகரணும். இல்லீங்களா? சோல்ஜர்ஸ் இத்தனை ஸ்டெப் மட்டுமே எடுத்து வைக்க வேண்டும். ஒரு குதிரை 7 வடிவில எடுத்து வைக்கணும். ஒரு யானை என்றால் ஒண்ணு நேரா வரணும். அது கிராஸ் செக்ஷன்லாம் போக்கூடாது. அப்போ செஸ் போர்ட் எடுத்துக்கணும்னா, அங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. இவங்களுக்கு இத்தனை ஸ்டெப் மட்டும் தான் இருக்கு. இவங்க இவ்வாறு தான் செய்ய வேண்டும். ஆனால் அந்த பேராட்டக்காரனுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாதுங்க. அது ஒரு பாய்ம பொருள். அது பாய்ம பொருள். நோ ஒன் கேன் ரெஸ்ட்ரிக்ட் இட்ஸ் மூவ்மெண்ட். யாராலையும் இறைவனோட மூவ்மெண்ட்ட அந்த பாய்ம பொருளின் அந்த தன்மைய யாராலும் தடை செய்ய முடியாது. அது பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த கருமையத்தில் எத்தகைய தன்மை உள்ளதோ, அத்தன்மைக்கேற்ப அந்த அ பாய்ம பொருளானது பாய்ந்து கொண்டே இருக்கும். எங்கெல்லாம் பாயும், எங்கெல்லாம் ஒத்த தன்மை அந்த கருமையத்திற்கு உள்ளதோ, அத்தகைய தன்மைக்குள் எல்லாம் பாய்ந்து ஊடுருவி சென்று கொண்டே இருக்கும். எனக்கு சாக்லேட் தான் பிடிக்கும் சொல்லுவோம். ஆனா சாக்லேட் நல்லதா, கெட்டதான்னு எங்க அம்மா, அப்பா கூட தெரியாது. ஆனா அந்த இறைவனுக்கு தெரியும். அந்த சாக்லேட் நல்லதா, கெட்டதான்னு. நம்ம 1000 காரணங்கள் சொல்லுவோம். இறைவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாக்லேட். பொறந்ததுலருந்து சாப்ட்டுருக்கேன். இந்த பிராண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அ இந்த பிராண்ட்ல இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாமே நம்முடைய எல்லை கட்டிய மண்ணெண்ணெய். எங்க அப்பா, அம்மா குழந்தை கேக்குதுன்னு வாங்கி குடுத்துருவாங்க. ஆனா இறைவனுக்கு மட்டும் தான் தெரியும், அந்த பிராண்ட் எனக்கு ஆன்மாவுக்கு தகுதியுள்ளதா? அத சாப்ட்டா எனக்கு என்ன வரும்? என்ன வராது? இது இறைவன் மட்டுமே அறிவான். அப்ப என்ன பண்றாங்க, இறைவன் நான் கேட்காத பிராண்ட வாங்கி குடுக்குறான். அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த பிராண்ட் நான் கேட்கல. நான் இந்த பிராண்ட தான் கேட்கிறேன்னா, உடனே இறைவன் என்ன பண்றாங்க, பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான். தெரிவான், அருள்வான், பிழையென்று தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் பூ உலகில். இறைவா, நான் இந்த பிராண்ட் தானே கேட்டேன். நீ ஏன் இந்த பிராண்ட வாங்கி குடுத்த? இது எனக்கு பிடிக்காதேன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா, எனக்கு என்ன வேணும்? என்னை ஆ ஒரு அணுவாக ஜனிக்க வைத்த இறைவன், என் தாயின் கருவறையில்
அணுவாக ஜனிக்க வைத்த இறைவனுக்கு மட்டுமே தெரியும், எனக்கு என்ன பிராண்ட் வேணும். சாமிஜி சொல்லுவார் இல்லீங்களா? துல்லிய சமதர்ம சீர்மை. அதன் அடிப்படையில் நான் எந்த ஹாஸ்பிட்டல்ல பொறக்கணும், அங்க எந்த டாக்டர் எனக்கு பிரசவம் பார்க்கணும், எனக்கு நார்மலா சிசேரியனா, அடுத்து நான் எந்த ஸ்கூல்ல படிக்கணும், எந்த டீச்சர் வரணும், இல்லீங்களா? இது எல்லாமே இறைவன் செயல். அப்போது மன வாழ்க்கை, அதுவும் இறைவன் செயல். இல்லீங்களா? அப்போ அந்த பேராற்றலானது, தெரிவான் அருள்வான். இல்லீங்களா? அப்போ அது சொல்லி பாக்கும். நமக்கு சொல்லும்போதே கேட்டுறணும். பல ரூபங்களில் இறைவன் நம்மிடம் பேசிக்கொண்டே இருப்பான். இது கரெக்ட்டு, இது தப்பு. அப்போ தவத்தில் ஆழ்ந்து நின்று நம்ம என்ன பண்ணணுங்க? இறைவனுடைய மொழியை நம்ம காது குடுத்து கேட்கணும். காது குடுத்து கேட்கணும். காது குடுத்து கேட்கணும். இல்லீங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்ளம்ல இருந்து சால்வ் ஆயிடும். இல்ல நீ சொல்றத கேட்க மாட்டேன். நான் எந்த விஷயத்துல இருக்கேன், அது மட்டும் தான் பண்ணுவேன். எனக்கு தோணுனது மட்டும் தான் செய்வேனா, பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான், தெரிவான். இல்லீங்களா? தெரிவான். இல்லீங்களா? இப்போ ராஜா வந்து ஒரு ஸ்டெப் முன்ன நகரணும். இப்ப ராஜா என்ன பண்ணாரு? முன்ன அந்த இடத்துல க்ளூ இருக்கு. அங்க அப்படியே போய் ஒட்டிக்கிறாரு. உடனே என்ன பண்ணுவாங்க ஆடுறவங்க? ஒரு கம்மு அந்த ராஜா வைக்கிற இடத்துல இருக்கு. அந்த செஸ் போர்ட்ல அந்த ராஜாவ முன்னோக்கி ஒரு ஸ்டெப் கொண்டு வரும். அந்த கம்மு மேல ராஜா ஒட்டிக்கிறாரு. அப்ப என்ன ஆகுதுங்க? அந்த இடத்துல இருக்க ராஜா நல்லா ஒட்டிக்கிட்டாரு. அங்கருந்து வர மறுக்கிறாரு. உடனே ஆட்டக்காரர் என்ன பண்ணுவாருங்க? அத பிச்சு எறிஞ்சு வெளிய எடுப்பாரு. இல்லீங்களா? ஏன்னா, ராஜா அடுத்த மூவ் நகரணும். அதே மாரி தாங்க இறைவன் சொல்லி பாப்பான். ஆ அந்த ரூபங்கள் மூலமாக நம்ம செவி கொடுத்து கேட்கவில்லை எனில், அதை கேட்கிற தன்மை நம் கருமையத்துக்கு இல்லை எனில், அதை உள்வாங்கிக்கிட்டு, உள்வாங்கியபடி வாழக்கூடிய தன்மை நம் கருமையத்திற்கு இல்லை எனில், பீ தெரிவான். தெரிவான். ஏன்னா, நெறைய வீட்ல குழந்தைங்க கிட்ட பார்த்திருப்போங்க நாம. குழந்தைங்க அடம் பண்ணுவாங்க. இல்லீங்களா? ஸ்கூல் மாட்டேன்னு அடம் பண்ணுவாங்க. ஸ்கூல் நல்லது. ஆனா குழந்தைக்கு ஸ்கூல் கெட்டது. இல்லீங்களா? அப்ப நமக்கு தெரியும். அதனால வர லாபங்கள் என்ன? உடனே என்ன பண்ணுவாங்க? நாள் விட்டு இழுத்துன்னு தர தர தரன்னு இழுத்துட்டு போவும். ஒரு 4 நாள் இழுத்துட்டு போவும். 5ஆவது நாள் குழந்தையே தானா போயிடும். இல்லீங்களா? அப்படிதான். தெரிவான். இல்லீங்களா? அருள்வான். பிளெஸ் பண்ணுவான். அரவணைச்சுப்பான். நான் சொல்ற பேச்செல்லாம் இது கேட்டுட்டு இருக்கம்மா சொல்ட்டு, நம்மளை தன்னுடைய கருவில் நம்மை அரவணைத்துக் கொள்வான். சோ, இறைவன் தெரிந்தாலும், அருள் பொழிந்தாலும், இடம் மாற்றி வைத்தாலும், பிழையென்று தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் பூவுலகில்? ஹூ ஆர் வி டூ பிளேம் காட்? இறைவன பிளேம் பண்ண நாம யாரு? நான் இதுதானே இறைவா கேட்டேன். நீயே இறைவா குடுத்த. பிளேம் பண்றதுக்கு நம்ப யாருங்க? நமக்கு என்ன தகுதி இருக்கு? ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆணவம் இருக்கு பார்த்தீங்களா? அது சும்மா விடாதுங்க நம்மள. அது நம்மள சும்மாவே விடாது. முனைப்பு, தன் முனைப்பு. சாமிஜி ஒரு கவியில இந்த ஒரு விளக்கத்த பார்த்தேன். ஆ எப்போ அந்த அ சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால், தன்னிருக்கும் ஆற்றலால் இறை துகள் உருவானதோ, அ அந்த சுத்த வெளியிலிருந்து அந்த சுத்த வெளியே உடைந்து இறை துகளாக மாறி, சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் அது சுழல ஆரம்பிக்குதோ, அங்கேயே அந்த காரிருளானது முனைப்போடு தன்னை வெளிப்படுத்துது. முனைப்புன்னா என்னங்க? அது தன்மையிலிருந்து முனைஞ்சு வெளிய வருது. அதுதான் இறைத்துகள். இப்போ அதுவே மனிதனிடத்தில் இருக்கும்போது, அதுவே தான் தன்முனைப்பாக இருக்கின்றது. இல்லீங்களா? அப்போ நான், எனது, அ என் குடும்பம், என் வீடு என்ற நிலையில நம்ம வாழ்றோங்க. அப்ப என்ன ஆகுதுங்க? அந்த நமக்குள்ள இருக்கிற பேராற்றலே அது உடைந்து தன்முனைப்பாக இருக்கிறது. இல்லீங்களா? அப்போ அதுதான் சாமிஜி நமக்கு இத்தன விளக்கத்த குடுக்குறார். இறைவனை தான் அனைத்து இயக்கமாகவும் உள்ளான். இறைவனன்றி ஏதும் இல்லை. அந்த தன் முனைப்பு வரும்போது தான் என்ன ஆகுதுங்க, எனக்கு எல்லாம் தெரியும். இறைவன் எனக்கு எது செய்யணும், அப்படி செய்யணும் அப்படின்ற கமாண்ட் நம்ம இறைவனுக்கு குடுக்குறோங்க.
அதாவது எல்லாம் வல்ல அந்த தெய்வத்துக்கே நம்ம கமாண்ட் குடுக்குற சிற்றறிவாக நம்ம மாறிடுறோங்க நாம. அப்போ பிழையின்றி தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் உலகில்? எது நடந்தாலும் எனக்கு ஒரு காலகட்டத்துல என்னுடைய தோழி சொல்லுவாங்க. "எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே." அப்போ ஒரு கேள்வி, "அம்மா சும்மா அத சொல்லின்னு இருக்காதம்மா. இப்பிரச்சனை தலைக்கு மேல போது. நீங்க பாட்டு எல்லாம் நன்மைக்கே." இப்படியே சொல்லியிருந்தீங்கன்னா, எனக்கு ஏற்புடையதா வரல. ஏன்னா, எப்பவும் நமக்கு என்னங்க, எந்த ஒரு செய்தியும் இந்த ஆன்மாக்கு அந்த செய்தியா வரணும். சொந்த செய்தியா வரணும் இல்லீங்களா? இல்ல நம்ம தன்முனைப்பு என்ன பண்ணுங்க, அவங்க சொல்ட்டாங்க. அ அது வந்து அவங்களுடைய லைஃப் இதுல. என் வழிக்கு அதெல்லாம் சரி வராது. நான் ஃபேஸ் பண்ற வழிக்கு இதெல்லாம் சரி வராது. இந்த தத்துவம்லாம் அப்படின்னு சில நேரங்களில், சில சூழ்நிலைகள் எல்லாருக்கும் எழுச்சி பெறும். இல்லீங்களா? அப்போ அப்படி சொல்லும்போது, அது என் வயம் ஆகவில்லை. அந்த வார்த்தை. அது செய்தியாக மட்டுமே நான் ரிசீவ் செய்தேன். அப்போ ஒரு காலத்துல காலங்கள் கடக்கும்போது, அதோடைய உண்மை அர்த்தம் என்ன? அது பார்க்கும்போது ஏன்னா பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு விஷயம் புரியலன்னா, நம்ம ஒருத்தர் புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். சில பேர் இன்னைக்கு நைட்டே உங்கள புரிய வச்சுடணும்னு சொல்லிட்டு நிப்பாங்க. அப்படி யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம புரிய வைக்க முடியாது. ஏன்னா, அந்த சூழ்நிலையில், அந்த நிமிடத்தில் அவர்கள் கருமையத்திற்கு அ அத உட்கரிக்கிற ஆற்றல் இல்லை. ஆனா, குடுக்குற செய்திய மட்டும் குடுத்துறணும். அந்த பயிற்சிகள அவங்கள கரெக்ட்டா செய்ய வச்சுடணும். அப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, காலத்தால அந்த செய்தியை யார் கொடுக்கச் சொன்னதோ, அந்த செய்திக்கான உண்மை பொருளை அதை கேட்டால் அதுவே வெளிப்படுத்தும். இல்லீங்களா? நெறைய இடங்கள்ல மனவளக்கலையில பார்க்குறேங்க. ஃப்ரீக்வென்சி ரொம்ப ஹையா நம்ம நெறைய பேர் இருக்கோம். இப்பவே எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்பவே எல்லாம் செஞ்சிரணும். ஆம் இதுதான் சில இடங்கள்ல இந்த அருகுணங்கள் வசப்பட்டுறோங்க நாம. அப்போ பல விஷயங்கள நம்ப ஆற போறது பெட்டர். ஒரு செய்தி எனக்கு புரிந்தாலும், புரியாவிட்டாலும், அதை ஒரு 5 நாட்கள் நம்ம ஆற போட்டுட்டோம்னா, அதற்குள் அடங்கியுள்ள தெய்வத்தன்மை, அந்த உண்மை பொருள் அந்த செய்தியின் உண்மை பொருளை அதுவே வெளிப்படுத்தி விடும். புரொவைடட் நாம நமக்கான பயிற்சிகள கரெக்ட்டா செஞ்சுட்டு இருந்தோம்னா, அப்ப அந்த பேராட்டக்காரன் என்ன பண்றாங்க? நம்ப அத்தன பேரோட கடிவாளம் இறைவன் கிட்ட தான் இருக்கு. அந்த செய்தியை நமக்கு குடுக்கிறதும் இறைவன். தக்க தருணத்தில் அதன் பொருளை உணர வைப்பதும் இறைவன். அப்போ குறிப்பிட்ட நேரத்துல நான் அந்த செய்திய புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நாம தவிக்கலாம். ஐய்யய்யோ! அன்னைக்கே நான் புரிஞ்சு இருந்தா சரியா இருந்திருக்குமே! இல்ல. அன்னைக்கு அது வரணும் மட்டுமே நமக்கு விதிச்சிருக்கு. இன்னைக்கு இந்த தருணத்துல அத புரிஞ்சுக்கணும்னு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. பாருங்களேன், இறைவன் காலமாக இருந்து எவ்ளோ தக்க காலத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற செய்தி நமக்கு குடுத்துக் கொண்டே இருக்கின்றான். இந்த பிறவில அந்த செய்திய நான் கேட்க மறுத்துட்டேன். எனக்கு வந்த செய்திய நான் நிராகரிச்சுட்டேன். அப்ப என்ன பண்ணுவான் இறைவன்? என்னுடைய குழந்தைங்களுக்கு போய் சேரும். கண்டிப்பாக. என்னுடைய குழந்தைங்களுக்கு, நம் குழந்தைங்களுக்கு போய் சேரும். இல்லீங்களா? அப்போ இறைவன் நாம் இறைவனை மறந்தாலும், இறைவன் நம்மை மறப்பதில்லை. சோ, இந்த பிறவில நம்ம கடக்கும்போ இந்த பிறவில அருட்தந்தை தந்தை நம்மை முழுமையாக ஆட்கொண்டுள்ளார். அந்த ஆட்கொள்ளலை நம் பரிபூர்ணமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்பிறவிலே நம்மளுடைய ஆன்மா மேம்பட்ட ஆன்மாக மாறிவிட்டால், நம்ம குழந்தைங்களோட லைஃப் யோசிச்சு பாருங்களேன். எப்படி இருக்கும்? பேரானந்த களிப்போடு இருக்கும் அவங்க வாழ்க்கை. எல்லார் அசைவிலும் நிறைவை காண்பார்கள். குற்றங்கள் இப்பிறவில் நம் கழித்து விட்டால், இல்லீங்களா? நம் கருமையத்தின் குற்றங்களை விழிப்போடு இருந்து, இப்பிறவியில் அதை சீர் செய்து விட்டால், தற்சோதனை, தவம், பயிற்சியின் மூலம் சீர் செய்து விடாவிட்டால், வரும் பிறவி அனைத்தும் பிரம்மாண்டமாக தெய்வம் அருள் பொருந்திய பிறவியாகவே மாறும். இதுதான் நமக்கு குரு கிடைச்சிருக்காருங்க. என்னை நான் அறிய வேண்ட
இறைவா என் குருவாய் வந்தாய். நம் கருமையத்தின் தரத்துக்கேற்ப இறைவன் என்ன பண்றாங்க? குருவாக திணிவு பெற்று வந்து, தன்னைத்தானே முழுமையாக எக்ஸிபிட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. வெளிப்படுத்திக் கொள்கின்றான். தன் தன்மையை தானே பரிபூரணமாக ஆ இந்த திருக்குறள் வரும் இல்லைங்களா? கசடற கற்றல். அதே மாரி ஐயமின்றி, சந்தேகமின்றி தன்னை தானே இறைவன் வெளிப்படுத்திக் கொள்கின்றான். அப்ப நம்மலாம் யாருங்க? பாக்கியசாலிகள். ரொம்ப அடிக்கடிக்கு நம்ம சொல்லணுங்க. பாக்கியசாலிகள். எப்பல்லாம் இறைவன் கொடுக்கிற செய்திகள் நம் வயமாகின்றதோ, அந்த நம் வயமான செய்திகளை உணர்ந்து அவ்வழி நடக்கின்றோமோ, முக்தி கன்ஃபர்ம்ட் இது பிறவியிலேயே. இல்லைங்களா? அப்போ சாமிஜி சொல்லுவாருங்க, "தேடுகின்ற பொருள் என்ன? ஏன் நமக்கு தெரிந்தவர் யார்? கிடைக்கும் இடம் ஏது? ஈதெல்லாம் நாடுகின்ற பழக்கம் சில பேரை கொள்வார். ஞானம் அதை தேடும் சிலர் ஓடுகின்றார். உருக்கமுடன் தேடுகின்றார். வாடுகின்றார் உளமுந்து. உள் கடந்து அறியும் அதை வெளியில் காணா. இருளைத் தேட விளக்கெடுத்து செல்வதைப் போர் முரண்பாடன்றோ." இல்லைங்களா? அப்போ இறைவனை உணர அந்த பேராற்றக்காரனின் ஆட்டத்தை காண வேண்டுமெனில், கண்டு இன்புற வேண்டுமெனில், இன்புற்று அவ்வழியில் வாழ வேண்டுமெனில், நம்ம என்ன பண்ணணுங்க? தவம் செய்யணுங்க. தவம் செய்யணுங்க. தவம் செஞ்சா தான் இந்த சிற்றறிவுக்கும், பேரறிவுக்கும் வித்தியாசம் தெரியுங்க. இந்த சிற்றறிவும் இறைவன் தான். ஆனா, எல்லை கட்டிய அந்த ஆற்றல். தான் தன்னுடைய அனுபோகங்களில் எல்லை கட்டிய ஆற்றல் கொண்டது இந்த சிற்றறிவு. சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்ப்போங்க. ஆ அந்த விஷயங்கள் உண்மைதான்னு நம்புவோம். இது இவ்வாறு தான் நடக்கின்றது. இது இப்படிதான் நடக்கும். அதாவது குறிப்பா நம்ம இன்னும் எளிமையா பார்த்தோம்னா, ஒரு சீரியல் பார்க்குறோம். சீரியல் பார்த்துட்டு மாமியார் வராங்க. மாமியார் இதுதான் பேசுவாங்க. அந்த வீட்டுக்காரர் வராரு. அவர் அப்படித்தான் பேசுவாரு. அப்படின்னு ஒரு சீரியல் பார்க்கும்போதே நம்ம ஸ்கிரிப்ட் போட்டு குடுத்துருவோம். ஆனா, இறைவன் எப்படிங்க? அபவ் ஆல் ஸ்கிரிப்ட்ஸ். எல்லா ஸ்கிரிப்ட்டுக்கும் அப்பாற்பட்டவன் இறைவன். அப்போ இந்த சிற்றறிவு என்ன பண்ணுதுங்க? ஒவ்வொரு சூழலும் காணும்போது, தன்னுடைய அனுபவங்களை பற்றிக் கொண்டு, பிறந்தது முதல் இன்று வரை தன்னுடைய அனுபவங்களை பற்றிக் கொண்டு, தன் வாழ்க்கையை சித்தரிக்க அது எத்தனிக்கின்றது. தன் வாழ்க்கையை, தன் உறவுகளின் வாழ்க்கையை சித்தரிக்க அ அது எத்தனிக்கின்றது. ஆமா, இப்படி இருந்தா இப்படிதான் நடக்கும். இப்படி வந்தா இப்படிதான் ஆகும்னு சொல்ட்டு, வி ட்ரை டூ ஸ்கெட்ச் ஆர் லைஃப். நல்லா கேட்டுக்கங்க. வி ஸ்கெட்ச் ஆர் லைஃப் கிடையாது. வி ட்ரை டூ ஸ்கெட்ச் ஆர் லைஃப். இல்லீங்களா? நம்ம முயற்சி செய்றோம். நம்ம வாழ்க்கைய ஒரு பெட்டிக்குள்ள கொண்டு வர நம்ம முயற்சி செய்றோம். இல்லீங்களா? ஆனா, இறைவன் என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு சூழலில் தகுதி இல்லை எனில், அந்த பெட்டிய தாண்டி நிப்பான். இப்ப சராசரி மனிதருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, சராசரி மனிதர்கள் சிற்றறிவு அனுபவங்கள் கொண்ட வாழ்க்கையை மட்டுமே வாழ்கின்றார்கள். இந்த சிற்றறிவின் அனுபவங்கள் யாது? அவங்க என்ன செய்வாங்க? எப்படி டிசைன் பண்ணுவாங்க? இந்த அளவு மட்டுமே அவங்க வாழ்க்கை அமைந்துள்ளது. ஆனா சாமிஜி அருளிய நம்முடைய வாழ்க்கையானது, குரு தொழில் உயிர் கலப்பு கொண்ட வாழ்க்கையானது, பேரறிவு வசம் பரிபூர்ணமாக உள்ளது. இல்லீங்களா? நம்ம சொல்லுவோம் இல்லீங்களா? ஆ தலைக்கு தலப்பாயோட போகுது. இது மாரி நெறைய பழமொழி இருக்கு. அப்போ பல சூழ்நிலைகள நம்ம தவம் இயற்ற இயற்ற குரு நம்மை லாவகமாக அரவணைத்துக் கொண்டு, நமக்கான எக்ஸாக்ட் டெஸ்டினேஷன் என்ன? நம்மளுடைய பாதை என்ன? எப்படி இறைவன லகுவா நம்ம ரீச் பண்ண முடியும்? அந்த வழிய காட்டுறாருங்க. கைவல்ய நவநீதம் அப்படின்னு அ ரமணர் அதுக்கு டிரான்ஸ்லேஷன் குடுத்திருக்காரு ஆங்கிலத்துல. அது என்ன அர்த்தம்னா, அந்த அந்த புக்கோட அர்த்தம், டைட்டிலோட அர்த்தம். வெண்ணெய்
ஆ அப்படியே நழுவி அப்படியே போகுங்களாம். ஒரு பாத்திரத்துல வச்சா வெண்ணெய் வழுக்கிக்கிட்டு கீழ போகுங்களாம். அப்போ குரு நமக்கு என்ன குடுக்குறாருங்க? சிற்றறிவிலிருந்து நம்மளை மீட்டு பேரறிவோடு இணைத்து விடுகின்றார். இல்லைங்களா? பல பேர் சொல்லுவோம். நான் இத்தன வருஷம் சர்வீஸ் பண்றேன். இவ்ளோ கஷ்டம் இருக்கு என் வாழ்க்கையில. இந்த துன்பத்தை எல்லாம் நான் தாண்டி வரேன். சொல்ல முடியாத வேதனை என் வாழ்க்கையில இருக்கு. நம்ம பக்கத்துலலாம் என்ன சொல்லுவாங்க? ஆ என்ன இவ்ளோ நாள் எக்சர்சைஸ் செய்றீங்க? தவம் செய்றீங்க. அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லன்னு படுத்துறீங்க. உங்க வீட்ல அடிக்கடிக்கு சண்டை நடக்குது. இவ்ளோ பிரச்சனை வருது உங்க வீட்ல. நாங்களே நிம்மதியா இருக்கோம். நீங்க என்ன இவ்ளோ சிக்கலோட வாழ்றீங்க? இப்படி அ பல கிரிட்டிசிசம் இருக்கு. ஆ இது எல்லாமே உண்மைதான். இல்லீங்களா? ஆ தவம் பண்றவங்க வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை கிடையாது. இவங்க உக்காந்தாங்க, தவம் பண்ணாங்க. இட்ஸ் நாட் ஈஸி இல்லீங்களா? ஏன்னா, நம்ம கருமையத்திலேயே வந்து ஒரு மாற்றம் நடக்குது. இல்லீங்களா? ஒரு கருமையத்திலே நடக்கக்கூடிய மாற்றம். நம் சந்ததியர்கள் சிறப்பாக வாழ்வதற்கான நடக்கக்கூடிய மாற்றம் தான் இந்த உடலிலே நோய், மனதிலே கலனம், வாழ்க்கையில் சிக்கல். அப்ப என்ன ஆகுதுங்க குரு நம்மள பரிபூர்ணமாக ஆட்கொண்டு, இப்போ சாதாரண மனிதன் அதிலேயே அகப்பட்டு, அதிலேயே நின்று விடுகிறார்னா, நாம அதுல இருந்து அந்த பிரச்சனையில மூழ்கி எழுந்து பரிபூர்ணமாக வெளிவந்துருவோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனை, 10 வருஷம் முன்னாடியே வந்து நமக்கு என்ன ஒரு பெரிய பாடம் புகட்டும். உடலிலே நோயாகவோ, மனதிலே களங்கமாகவோ, வாழ்க்கையில் சிக்கலாகவோ, நமக்குள்ள இருக்கிற கருமைய களங்கத்த வெளிப்படுத்தும். அப்படியே அ ஃப்ளஷ் அவுட் பண்ணும். அப்போ நமக்கு ரொம்ப வேதனையும், அ கவலையும் அதிகமா இருக்கிற மாரி இருக்கும். இல்லீங்களா? ஆனா, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அது நிரந்தரம் கிடையாது. நான் இன்று அழுகிறேனே தவிர, நாளையும் அழுவேன் என்று நிச்சயம் கிடையாது. இன்னைக்கு எனக்கு ஒரு துன்பம் வந்தா, இன்னைக்கு எனக்கு துன்பம் வந்தது. நாளை அந்த துன்பம் திருத்தப்பட்டு, கழிந்து, அது இன்பமாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இததான் குரு நமக்கு கத்துக் குடுக்குறாருங்க. இததான் குரு நமக்கு கத்துக் குடுக்குறாரு. ஒவ்வொரு ஆசிரியரும் கத்துக் குடுத்துட்டு இருக்காரு. யார் கத்துக் குடுக்குறதுங்க? குரு என்ற அந்த பேராட்டக்காரன். இல்லீங்களா? திரிவு பெற்ற அந்த பேராட்டக்காரன். இல்லீங்களா? அப்போ அ எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க இந்த வாழ்க்கையில. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த நொடியை நான் முழுமையாக வாழ்கின்றேன். அவ்வளதான். அந்த அழுக வருதா? இந்த நொடி அழுகின்றேன். அடுத்த நொடி நான் அழ வேண்டும் என்று நிச்சயம் இல்லை. இல்லீங்களா? பல நேரங்கள்ல பார்த்ததுண்டுங்க. சில சிக்கல்கள் குடும்பத்துல வருங்க. அப்படியே பீறிட்டு அதுல அழுற மாரி இருக்கும். அடுத்த நிமிஷம் ஆ மன்றத்திலருந்து கூப்பிடுவாங்க. காயக்கல்பம் இருக்கு வந்துடுறீங்களான்னு. அந்த சுவடே தெரியாம அடுத்த காயக்கல்பம் எடுக்க போயிடுவோம். அந்த காயக்கல்பம் எடுக்கிற அத்தன நொடிகளும், நிமிடங்களும் இந்த நிமிடத்துக்கும், அந்த நிமிடத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நிலை இருக்குங்க. நெறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். இவங்களுக்கா இந்த கவல சென்ற நிமிடம் இருந்தது. தெரியவே தெ தெரியவே தெரியாது. ஏன்னா, அது பரிபூர்ணமாக குருவால் ஆட்கொள்ளப்பட்டது. இல்லீங்களா? அவருக்கு தெரியும். இந்த நிமிடம் இந்த துன்பம் இருக்கு. ஆனா, அந்த துன்பத்த என்ன செஞ்சா அந்த துன்பத்திலருந்து வெளிய வந்துருவாங்க. மீண்டும் அத சிந்திக்க மாட்டாங்க. அது அவருக்கு தெரியும். அப்படியே சிந்திச்சாலும், இந்த சுமை அப்பொழுது இருக்காது. அவருக்கு தெரியும். அத்தகைய சூழ்நிலை நமக்கு குடுத்துருவாரு. அதனால தான் குரு நமக்கு சொல்றாரு, தொண்டு செய்யுங்க. தொண்டு செய்யுங்கன்னு குரு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இல்லீங்களா? அப்போ எதுக்கு தொண்டு செய்யணும்? எதுக்கு தவம் செய்யணும்? எதுக்கு பயிற்சி செய்யணும்? இமை பொழுதில் என் துன்பத்திலிருந்து என்னை ஆ என்னை துன்புறுத்தும் என்று நினைத்த அந்த துன்பத்திலிருந்து நான் வெளியேறுவதற்காக நாம் தவம் செய்ய வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இதை நம் வாழ்க்கையாக வாழ வேண்டும். இதனால் இந்த பயிற்சிகளால் பெற்ற அனுபவங்களை நாம் எல்லாருக்கும் குடுக்கணுங்க. இதுதாங்க சாமிஜி நமக்கு கத்துக் குடுக்குறது. இல்லீங்களா? அப்போ ஒவ்வொரு நிமிடமும் நாம் எப்படி வாழணுங்க? நம்ம தொண்டு செய்யணும். எல்லாருக்கும் தொண்டு செய்யணும். நம்மால் இயன்ற தொண்டு செய்யணும். அந்த தொண்டு எத்தகைய தொண்டு? இப்டி பார்க்கும்போது,
அ இந்த திருமணத்துல எனக்கு ஒரு அனுபவங்க. பொதுவா நான் வந்து அ என்னுடைய நான் பார்த்த கடந்த காலம் எனக்கு என்ன சொல்லுது? அந்த காலம் எனக்கு வேதாத்திரத்தை கொடுக்கும்போது, அந்த மாயையிலிருந்து முழுமையாக வெளிய வந்துரணும். மாயையான அந்த அ நகை போட்டுட்டு கல்யாணத்துக்கு போறதோ, பட்டு புடவ கட்டிட்டு கல்யாணத்துக்கு போறது. அந்த முகமூடியிலிருந்து என்னை முழுமையாக வெளியேற்றிக் கொள்ள வேண்டும். இதுதான் நானு கடந்த காலம் கற்றுக் குடுத்த பாடம். வேதாத்திரத்துக்கு வரும்போது, அதுல ஒரு உறுதி தென்படுது. எல்லாம் கரெக்ட்டா தான் கத்துக் குடுத்தது. சாமிஜியும் இதுதான் நமக்கு சொல்றாரு. நம்மை நாமே அ பரிபூர்ணமாக ஒ உண்மையா இருக்கணும் சொசைட்டிக்கு. ஆ எல்லா இடத்துலயும் நம்ம சிம்பிளா இருக்கணும். நம்மள பார்த்து யாருமே ஏங்கிடக்கூடாது. அ இவங்க இவ்வளவு நகை போட்டுருக்காங்க. நம்ம ஏன் போடல? 2வது என்னுடைய அடையாளம், என்னுடைய பட்டு புடவையாகவும், நகையாகவும் மாறிடக்கூடாது. அ இதுல ரொம்பவே உறுதியா இருந்தேன். 19 வருஷமா இதுல ரொம்பவே உறுதியா இருந்தேன். ஆ என்னுடைய அடையாளம், என்னுடைய நகையோ, இல்ல என்னோட புடவையோ, என்னுடைய வசதி வாய்ப்பு சார்ந்து இருக்கக்கூடாது. என்னுடைய அடையாளம், என்னுடைய ஆன்மா சார்ந்து மட்டுமே தான் இருக்க வேணுன்றது, என்னுடைய குரு குடுத்த வாழ்க்கையில் கடந்த கால வாழ்க்கை 2ம் இணைந்து எனக்கு கத்துக் குடுத்த பெரிய பாடம். ஆனா என்னோட மகளோட கல்யாணம் அப்படி வரம்போது, என்னுடைய மகள் எனக்கு குடுத்த முதல் ரெக்வெஸ்ட், "அம்மா எந்த இடத்துலயும் என் திருமணத்துல நீங்க இப்படி நிக்கக்கூடாது." ஏன்னா, அம்மா ஏன் இப்படி இருக்கீங்க? இப்படி இருக்காதீங்க. ஆனா இது என்னோட சோலுக்கு சாட்டிஸ்ஃபாக்ஷன். ஆனா என்னுடைய மகளோட சோலுக்கு சாட்டிஸ்ஃபாக்ஷன் கிடையாது. எந்த இடத்துலயும் அம்மா நீங்க எந்த ஒரு நலங்காகட்டும், ஒரு திருமணம் ஆகட்டும், எங்குமே நீங்க நிக்கக்கூடாது. அப்படி இது மாரி நிக்கிறது நான் விரும்பல அப்படின்னு என் பொண்ணு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டா. அந்த இடத்துல, அந்த சூழ்நிலையில அவளோட போராட நான் அ எனக்கு பிடிக்கல. எனக்கு விரும்பல. ஏன்னா, எனக்கான சுதந்திரம் என் குடும்பம் குடுத்தது. நீங்க எப்படி வாழ்றீங்க, வாழுங்க. இதுல நாங்க வந்து தலையிட மாட்டோம். இது உங்களுக்கு குரு குடுத்த வழி. நீங்க வாழுங்கன்ற பரிபூர்ண சுதந்திரம் என்னோட குடும்பம் குடுக்கும்போது, அந்த குடும்பமானது இப்போ இந்த திருமணத்துல எனக்காக நீங்க நகைக போட்டுக்கணும், பட்டு புடவ கட்டிக்கணும். சம்மந்தி வீடு வரும்போது அவங்க எதிர்க்க இது மாரி கம்பல் இல்லாமலாம் நீங்க நிக்கக்கூடாது. அ நீங்க அப்படி நீங்க வந்து நாங்க எப்படி கேட்கிறோமோ, அது மாரி தான் நீங்க நிக்கணும். அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணும்போது, இட்ஸ் அ ரெக்வெஸ்ட். என்னுடைய மகள், என் மக மேடையில ஆ நின்னு பார்க்கும்போது, அவள் புடிச்ச இடத்துல நான் இருக்கணும்னு விரும்பினேன். அவ புடிச்ச மாரி நான் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். அவ புடிச்ச மாரி நான் நின்னேன். என் மக சந்தோஷப்பட்டா. அது எனக்கு புடிச்சிருக்கு, புடிக்கல, எனக்கு நல்லா இருந்தது, நல்லா இல்ல. அத பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. மன நிறைவோடு என் மகளின் தாயாக அந்த சபையில் நிற்கும்போது, ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தேன். குரு இத ஏத்துப்பாரா? அப்படின்னும்போது, எஸ். குரு இத மட்டும் தான் ஏத்துப்பாரு. ஏன்னா, அங்கு என்னுடைய நிலையை பார்த்து சம்மந்தி வீட்ல மூஞ்சி சுளிச்சுக்கிறதோ, என்ன இந்த அம்மா ஆ சிம்பிளா இருக்காங்க. ஆ இவங்க என்ன காட்டன் சாரி கட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படின்னு அவங்களும் அவங்க நெனச்சா கூட பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா, என் மகள் ஆ அவங்க அப்படி நெனச்சிடக் கூடாது அந்த சபையில. அப்படின்னு அவ நெனைக்கும்போது, அவளுடைய வார்த்தைக்கு மரியாதை, அவளுடைய எண்ணத்துக்கு மரியாதை குடுக்க வேணும்னு நெனச்சேன். குடுத்தேன். எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த சந்தோஷத்த பார்த்து என் மனம் விட்டுறது. அப்போ எனக்கு தோணுன ஒரு விஷயம், இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா! என் குடும்பத்த நான் சந்தோஷமா வச்சுக்கிட்டேன். என் குடும்பம் இன்னைக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா, எனக்கான சுதந்திரம் அவங்க குடுக்கும்போது, அவங்களுக்கான வேண்டல் வளத்தை இன்று நான் நிறைவேற்றி விட்டேன். திருமணம் முடிந்த மறுநாள், நான் என்னுடைய எளிமை நிலைக்கு திரும்பி விட்டேன். என் பொண்ணு ஏம்மா இப்படி திரும்பிட்டீங்க? அது கேட்கவே இல்ல. பிகாஸ் அந்த தருணங்கள மட்டுமே அம்மா அப்படி இருக்கணும்னு விரும்புனா, நான் அவ்வாறு இருந்தேன். மீண்டும் என்னுடைய சுயத்துக்கு நான் திரும்பும்போது, என் மக ஒண்ணுமே சொல்லல. யாருமே ஒண்ணுமே சொல்லல. ஷி செட், "திஸ் இஸ் வாட் மை மாம் இஸ்." எங்க அம்மா இப்படித்தான். அப்போ அவங்க மாமியார் வீட்லயும், ஓகே இவங்க இப்படித்தான் அப்படின்ற நிலையும் அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப பாருங்களேன், ஒருவேள நான் இப்படி இருக்க மாட்டேன்னு போராடிட்டு இருந்தேன் வச்சுக்கங்க. இல்ல நான் இப்படிதான், என்ன மாத்தாதீங்க அப்படின்னு பிடிவாதம், போராட்டம் வச்சிருந்தேன்னா, அங்க நான் மட்டுமே வென்றிருப்பேன். நான் என்ற ஆணவம் மட்டுமே வென்றிருக்கும்.
கண்டிப்பா குரு தோத்து போயிருப்பாருங்க. கண்டிப்பா குரு தோத்து போயிருப்பாரு. ஏன்னா, அன்னைக்கு என் குடும்பம் தோத்து போயிருந்தா, என்னுடைய மகளோ, என் கணவரோ வருத்தப்பட்டிருந்தாருன்னா சபையில, கண்டிப்பா அங்க குரு தோத்து போயிருப்பாரு. ஆனா, அந்த செகண்ட்ல ஒரு சபாஷ் போட்டுக்கிட்டேன். குரு நம்ம நல்லா வளர்த்திருக்காரு. அந்த ஒரு சபாஷ் போட்டுக்கிட்டேன். அவ்வளதான். ஏன்னா, இது ஏன் சொல்றேன்னா, இறைவன் நம்ம அசைத்துக் கொண்டு இதுவும் ஒரு பாடம் இல்லைங்களா? ஒரு ஒரு ஜெயின் துறவி அ ஒரு துறவறம் ஏற்றுக்கொள்ளும்போது, அ அவங்க என்ன பண்றாங்க, அந்த நகைகள்லாம் போட்டு, அ தன் அழகை பார்த்துக் கொள்கிறார்கள். இல்லைங்களா? அது குற்றமான இல்ல. அதுக்கப்புறமா இது வேணும், வேணான்னு தீர்மானிச்சுடுறாங்க. இல்லைங்களா? நான் நகை போடுறது, போடாதது, அது என்னோட தனிப்பட்ட சுயநிலை அது. ஆனா, குரு நமக்கு என்ன கத்துக்குறாங்க? ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி இல்லைங்களா? இத தாண்டி நான் வேதாத்திரத்தை ஃபாலோ பண்றேன். ஏன்னா நெறைய இடங்கள்ல இத பார்க்குறேங்க. நான் வேதாத்திரிய ஃபாலோ பண்றேன். நான் இப்படிதான் இருப்பேன். அங்க பிடிவாதம் காட்டுனோம்னா, என்னுடைய குடும்பத்துக்கு அங்க என்ன ஆகுதுங்க? வருத்தம் வந்துருது. நான் கற்ற, பெற்ற பொக்கிஷங்கள நான் உடைத்து விடுகின்றேன். இப்போ என்னுடைய எளிமை நிலையில நான் இருக்கேன். மாப்பிள வராரு, போறாரு. ஹி நோஸ் ஓகே மாமியார் இப்படித்தான். சம்மந்தி நோஸ் அந்த அம்மா இப்படித்தான். சோ தி அக்செப்ட் தி ஸ்டார்ட் டூ அக்செப்ட் மீ இல்லைங்களா? நான் டெய்லி அதே வேஷம் போட்டிருந்தேன்னா, நான் இன்னமும் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றேன். என்னை நானே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ அந்த பேராட்ட காரணங்கள் எவ்வாறு நம்மை அசைக்கிறான் பாருங்களேன். இல்லீங்களா? எந்த தருணத்துல நாம் எவ்வாறு இருக்க வேண்டும்? எப்ப எஸ் சொல்லணும்? எப்போ நோ சொல்லணும்? எப்போ அரவணைச்சுக்கணும்? எப்போ நம்ம விடுபடணும்? இதெல்லாம் நம்ம எப்படி உணரலாங்க? எப்படி உணர்ந்து அந்த பேராட்டக்காரனின் அசைவுக்கேற்ப நம்மை சரி பண்ணி எப்படி கொள்ளலாம்னா, தவத்தால் மட்டுமே இது சாத்தியம். தவத்தால் மட்டுமே சாத்தியம். ஈதன்றி வேறு ஏதும் கிடையாதுங்க. அப்போ பெரியவங்க சொன்ன மாரி, "நில், கவனி, புறப்படு. தவத்தில் நில், பயிற்சியில் நில், கவனி." அது அதை உள்கடந்து இறைவனை கவனி. இறைவன் கூறும் செய்தியை கவனி. பல நேரங்கள்ல மனதின் செய்தியை இறைவின் செய்தியாக நினைத்து விடுகின்றோம். சாமிஜி சொல்லுவாருங்க, எல்லா அ அனுமானங்களும் அனுமானம் அல்ல. இல்லைங்களா? 6ஆம் அறிவு அனுமான அறிவு. நம் எண்ணங்கள், நம்முடைய அனுபவங்கள் யாரும் அனுமானம் அல்ல. இல்லீங்களா? எல்லாமே இறைவன் குரல் அல்ல. நம்ம பதிவுகளோட குரல். வி ஷுட் லேர்ன் டூ டிஃபரன்ஷியேட். அத பிரிச்சு பார்க்க கத்துக்கணும். அப்போ சாமிஜி சொன்ன அந்த வார்த்தை ரொம்பவே இன்னைக்கு வரைக்கும் ஆசை போட்டுருக்கு. மேபி இந்த குடுக்குற அந்த நிலையில சில வார்த்தைகள நான் அ மறந்திருக்கலாம். அப்போ அனுமான அறிவுன்னு சொல்லம்போது, எல்லா அறிவும் அனுமானம் அல்ல. சிலது பதிவுகளுடைய அறிவும் அந்த இடத்துல வந்துருதுங்க வழிகாட்டுறதுக்கு. அப்போ தவத்தால் மட்டுமே நம்ம பிரிச்சு பார்க்க முடியும். அப்படி பிரிச்சு பாத்துற முடியுமானா, பல நேரங்கள்ல பார்க்க முடியல. நம்மளுடைய மனம் தான் அந்த வேடத்த பூணுது. அதாவது இட் டிஸ்கிரைப் இது இதனால தான் நடந்தது. அது அதனால தான் நடந்தது. இது கூறுவது இறைவனா என்றால், இது கூறுவது மனம். அப்போ பல நேரங்கள்ல அருட்பேராற்றலின் அன்பு குரலுக்கும், மனதின் அந்த குரலுக்கும் நடுவுல ஒரு கன்ஃப்யூஷன் வந்துருது நமக்கு. எது இறைவனின் குரல்? எது மனதின் குரல்? அதுல கன்ஃப்யூஷன் வந்தது. பல நேரங்கள்ல மனதின் குரலே தெய்வத்தின் குரல் என்று நம்பி, பஞ்சமா பாதக செயல்களில் ஈடுபட்டு விடுகின்றோம். அருகுணரில் சிக்கிக் கொள்கின்றோம். இதுதான் பல நேரங்கள்ல நம் அன்பர்கள் நடுவே நடக்கக்கூடிய சிக்கலானது. அப்போ ஆ விழிப்பு நிலை என்ற அரு வெளிச்சம் கொண்டு குருவை இறுக்க பற்றிக் கொள்ள வேண்டும். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்றுவிடற்கு. இதில் தப்பு இருந்தா மன்னிச்சிடுங்க. அப்ப குருவை பற்றிக் கொண்டு மட்டுமே நம்முடைய சூழல்களை பார்க்க வேண்டும். குரு சொல்லிட்டாரு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. குரு சொல்லிட்டாரு. ஆனா நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா இல்லீங்க. 100% இல்லீங்க. ஏன்னா, இறைவன் அசைவை இறைவனை உணர்ந்து அந்நிலையில் தோய்ந்து உணர்ந்தவர்களாக மட்டுமே ஆ கணிக்க முடியும். இல்லீங்களா? சாமிஜி சொல்லுவாரு. இறைவனாக நின்று பாடுகின்றேன்னுவாரு.
இல்லீங்களா? அப்போ இறைவனாக நின்றால் மட்டுமே இறைவனுடைய அன்பு குரலை கேட்க முடியும். கேட்ட வழி கொடுக்க முடியும். நாம வெறும் லௌகீக வாழ்க்கையில இருந்து 10 நிமிஷம், 5 நிமிஷம், 20 நிமிஷம் தவம் பண்ணிட்டு, நம் மனதின் குரலை இறைவனின் குரல் என்று சத்தியம் செய்தால், அது எவ்வாறு இறைவன் குரலாக இருக்க முடியும்? இங்க தான் பல இடங்கள்ல அருகுணங்கள் நிகழ்கின்றது. அப்போ எப்பவுமே நம்ம விழிப்பு நிலையோடு இருந்து உடற்பயிற்சி, அகப்பயிற்சிகள் செய்து தற்சோதனை தற்சோதனை விழிப்பு நிலையோடு தற்சோதனை செய்து வாழ்வாங்கு வாழ குரு நமக்கு வழிகாட்ட காத்திருக்காருங்க. உண்மையிலே நாமெல்லாம் ரொம்ப பாக்கியசாலிங்க. உண்மையிலேயே எவ்ளோ அ அது சொல்லவே முடியல. நம்ம எவ்ளோ பாக்கியசாலிகள்னா, இந்த பிறவிலேயே குரு தரிசனம் நமக்கு கிடைச்சு, அவர் வழியாக கைவல்ய நவநீதமாக இறை தரிசனம் கிட்டது. அப்போ ஒவ்வொரு நாளும் விழிப்பு நிலையோடு பயிற்சிகள் செய்து, நமக்கு கிடைக்கும் அனுபவங்கள் யாவையும் குரு நிலையில் நின்று அதை தற்சோதனை செய்து, தற்சோதனை செய்த வழி வாழ குருவோட துணையோட நம்ம பயணம் செய்வோங்க. வாழும் வகை அறிந்து வாழ வழிகாட்ட இறைவா, குருவாய் அருள்வாய் என்று குருவை வணங்கி இந்த சிந்தனை உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன்.